அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் சார். ஹோமியோபதி ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கு சார். அந்த டவுட்ஸ் எல்லாமே நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கீங்க. அந்த கமெண்ட்ஸை எனக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு கம்பைலேஷன்ஸான நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களோட டேரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிலேட்டட் ஹோமியோபதி எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ கீப் ஆன் வாட்சிங், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு ஹோமியோபதி ரிலேட்டடான கம்ப்ளீட் ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ண அப்படின்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சார், ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து எங்க சார் கவர்மெண்ட் காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குன்றாங்க, எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரையில், அதாவது திருமங்கலம் இருக்கு இல்லையா, அங்கே மதுரை இருக்கு. ஒன்லி யூஜி கோர்சஸ் மட்டும் தான் இருக்கு. அது இல்லாமல் ஒரு சில நல்ல கேசஸ் வரக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் மட்டும் நான் இப்போ இதில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். நல்ல ஹெவி கேசஸ் இதில் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் டாப் காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே உங்களுக்கு கேசஸ் வந்து இருக்குங்க. பட் எம்டி பொறுத்தவரை இந்த பிரைவேட் காலேஜ் சாரதா கிருஷ்ணா, ஒயிட் மெமோரியல், இந்த காலேஜஸ்ல மட்டும்தான் எம்டி அப்படின்ற கோர்சஸ்லாம் இருக்கு. சரி, நேஷனல் ஹோமியோபதி கொல்கட்டா, இங்கே தான் எம்டிலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 5.5 years படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இந்த 5.5 years கோர்ஸ் அப்படின்றது நீட் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவில் ஜாயின் பண்ணோம்னா நீட் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஒரு சில கோர்சஸ் சார் நீட்டே இல்லாமல் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோ ஹோமியோபதி வந்து கற்றுத்தராங்க சார், அதுக்கு வந்து 4 years சொல்கிறாங்க, 3 years சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கோர்சஸ் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக அப்படிலாம் கோர்சஸ் கிடையாது. பட் நேம் ஃபேக்கை நடத்துகிறாங்க. பட் இட் இஸ் நாட் அன் ஆக்சுவல் NCISM போல, அதாவது நேஷனல் ஹோமியோபதி கவுன்சில் மாதிரி ரெகக்னைஸ்டான ஒரு இந்தியன் கவர்மெண்ட் அப்ரூவ்டான கோர்சஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் தயவுசெய்து அந்த மாதிரி கோர்சஸ் நம்பாதீங்க. ஒரிஜினல் கோர்ஸ் நேம் பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி தான் கோர்ஸ் நேம். சரியா? BEMS, BHMS அதெல்லாம் நம்பாதீங்க. அடுத்தது சீனியர்ஸ் கைடன்ஸ். சார், ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் படிக்கிறப்ப சீனியர்ஸ் கைடன்ஸ் எப்படி சார் இருக்குன்னு கேட்டால், கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் திருமங்கலம் பொறுத்தவரை பிக் இஷ்யூ எதுவும் கிடையாது. ஏன்னா சீனியர்ஸோட அரௌண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த திருமங்கலம் ஏரியாவில் நிறைய கிளினிக்ஸ், மதுரையில் நிறைய கிளினிக்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. படிக்கிற சமயத்துலேயே ஃபைனல் இயர் அண்ட் இன்டர்ன்ஷிப்பில் நம்மளும் போய் அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான சீனியர்ஸ் கைடன்ஸுக்கு எடுத்துக்கிறது, ஒரு கேஸ் ரிலேட்டடாக எந்த விஷயத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறது, அந்த சமயத்துலேயே நம்ம சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுன்றது நமக்கு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி தரும். லைஃப்பில் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்க. இதை ஹோமியோபதியில் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டால், சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எந்த மருத்துவத்துலையுமே பொதுவாக சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது கிடையாதுங்க. சரியா? சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது எந்த சமயத்தில் நமக்கு வரும் அப்படின்னா, பீயிங் அண்ட் ஃபார்மகோலஜிஸ்ட், அது ஒரு மருந்து சார்ந்து மருத்துவ துறை சார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளன் அப்படின்றதுனால நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் அமிர்தமே சாப்பிட்டாலும் ஒரு அளவுக்கு மீறினாதான் அது நஞ்சாகும். சரியா? லிமிட்டட் த குவான்டிட்டி வித்தின் அ ஸ்பெசிஃபைட் டோஸ் வித் ஒரு சூப்பர்விஷன் டாக்டர்ஸோட அண்டர் த கைடன்ஸில் நம்ம எடுக்கிறப்போ டெஃபினட்டாக சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வராது அப்படின்றது தான் என்னோட கருத்து. ஸோ இதெல்லாம் மீறி எடுக்கும்போது ஒரு ஓவர் த கவுண்டர் கடையில் போய் நீங்கள் போட்டு அளவுக்கு அதிகமாக மாத்திரை வாங்கி சாப்பிட்டே இருந்தால் டெஃபினட்டாக இட் வில் கிரியேட் சைட் எஃபெக்ட். சரியா? ஸோ டாக்டர்ஸோட பரிந்துரையில் எடுக்கிறப்போ அது ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்டுக்குள்ளே இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையும் வராது. சார், கவர்மெண்ட் டாக்டர்ஸோட சேலரி தமிழ்நாட்டில் எவ்வளோ சார் இருக்கும்? டிஎன் கவர்மெண்ட்டில் இதே ஹோமியோபதி முடிச்சு எம்டி முடிச்சு ஒரு MRBயில் செலக்ட் ஆகி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகிறாங்க அப்படின்னா 85,000 வரைக்கும் வாங்குறாங்க. இதே வந்து பிளைன் UG டிகிரி மட்டும் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 60 to 65,000 வரைக்கும் அவங்க வந்து பெர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தவரை ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு பொறுத்தவரை சித்தாக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது ரொம்ப அதிகமானதாக இருக்கும். ஸோ 90% வந்து சித்தாக்கு தான் போடுவாங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 112 போஸ்ட் போட்டாங்க. அதில் 106 போஸ்ட் வந்து சித்தாக்கே போயிடுச்சு. மீதம் உள்ளது எல்லாமே வந்து ஹோமியோபதி, ஆயுர்வேதம் அவங்களே பிரித்து கொடுத்தாங்க, 5, 4 இது போல். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இதே ஹோமியோபதி முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க, ரொம்ப ரேரில் இருக்கும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும், MD எசென்சியல். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு 1 to 1.25 lakhs வரைக்கும் மந்த்லி நம்ம சேலரி வாங்குற அளவுக்கு நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். சரி சார், ஹோமியோபதி படிக்கிறப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் சொன்னாருன்னா, ஒன்றும் இல்லைங்க, டெய்லி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து படிச்சுட்டே இருக்கணும். அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் பண்ணிடணும். சீனியர்ஸ்ட்டு ஏதாவது கிளினிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து புக்கை மட்டுமே படிக்கிறத விட ஒரு கேட்டு காது வழியாக நம்ம படிக்கிறதுன்றது நமக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். அப்புறம் எந்த விதத்துலையும் OPD அண்ட் IPD டியூட்டியை வந்து கட்டாயம் தவறாமல் செல்லணும். அப்போ தான் சும்மா ஏதாவது ஒரு விஷயமாவது கண்ணில் பட்டுகிட்டே இருப்போம், பார்த்துட்டே இருப்போம், லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம இன்வால்வ் ஆகணும். அந்த ஹவுஸ் சர்ஜன் டைமில் கேசஸ் OPயில் பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக முழு மூச்சாக நம்ம வந்து ப்ராக்டிஸை இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் 5.5 வருஷம் முடிச்சு வரும்போது நமக்கு ஒரு மனதைரியத்தோட வெளியே வருவோம். ஸோ அதுதான் பொதுவாக அவர் சொல்கிறது என்னன்னா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு கேண்டிடேட்டாக வெளியே வரலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி சார், ப்ரைவேட் டாக்டர்ஸோட டியூட்டிலாம் ஹோமியோபதியில் எதுவும் இருக்கான்னு கேட்டால்
இப்போ ஏதாவது கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இப்போ ஹோமியோபதி ஏதாவது இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொண்டு வராங்க அப்படின்னா அதுலலாம் வந்து ப்ரைவேட் டாக்டர்ஸ் டியூட்டிலாம் போடுறாங்கங்க. ஒரு 20 to 25,000 தான் சேலரி வந்து பேசிக்காக கொடுக்குறாங்க, ரைட்டா? இதே வந்து அலோபதி ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் டாக்டர்ஸாக கூட ஒர்க் பண்ணுறாங்க, 30 to 40,000 வரைக்கும் வாங்குறாங்க. பட் நாட் ஹோமியோபதி. வேறு ஏதாவது அலோபதிக் சிஸ்டத்துக்கு ஒரு டியூட்டி டாக்டராகவோ, ஒரு அசிஸ்டன்ட், ஒரு ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட் செக்ஷனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் அது வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பண்ண மாட்டாங்க, ஒரு சில ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் பண்ணுறாங்க. பட் சேலரி வில் பி த வெரி லோ. அதன் பிறகு இதே வந்து ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜஸ்லாம் 15 மெடிக்கல் காலேஜ் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்குங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் பிஹெச்எம்எஸ் மட்டும் படிச்சுட்டு ஜாப் இருக்குமான்னு கேட்டால் இருக்குது. அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ அது வந்து ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர், ஆர்எம்ஓ போஸ்ட்டு அல்லது கன்சல்டன்ட் போஸ்ட் அப்படி கொடுப்பாங்க. ஒரு 20 to 25,000 வரைக்கும் கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஸோ இது வந்து எந்த விதத்துலையும் பத்தாது. கூடவே நீங்கள் வந்து ஈவினிங் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு இதே ஒரு 25,000 கண்டிப்பாக நம்ம எடுக்கலாம். ஸோ ஆன் அண்ட் அரௌண்ட் ஒரு 50 to 70,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்மளோட வாய்ப்பு வந்து இருக்கும். இதே ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் எம்டி முடிச்சுட்டு போகிறீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40,000 வரைக்கும் ஏர்னிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஓன் கிளினிக் போட்டிங்க அப்படின்னா ஒரு சிட்டி ஏரியாவில் வந்து நல்லாவே வரவேற்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆஃப்டர் கோவிடுக்கு பிறகு. இதே வந்து ரூரல் ஏரியாவில் கிராமங்கள்லாம் அந்தளவுக்கு அதுக்கு பற்றின விழிப்புணர்வு இல்லாதனால ஒரு மெயின் ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு மெயின் ஏரியாவில் நம்ம கிளினிக் போடுறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கவர்மெண்ட்டை பொறுத்தவரை எம்ஆர்பின்றது நான் ஆஸ் யூஷுவல் செட்டு, எம்ஆர்பியில் ஹோமியோபதி டாக்டர்ஸ்க்கான போஸ்டிங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. இப்போ ஹோமியோபதி இப்போ சித்தா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் சித்தா ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கும், எல்லா பிஹெச்சிலையும் சித்தா விங் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஹோமியோபதி இருக்குமான்னு கேட்டால் அப்படி இருக்காது, ரொட்டேஷனில் இருக்கும். இப்போ 2-3 டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டல், ஒரு ஹோமியோபதி பிஹெச்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். அதனால் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி வந்து இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் சார் ப்ரைவேட்லலாம் எவ்வளோ சார் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு கேட்குறப்போ, ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரிஸில் சாரதா கிருஷ்ணாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெர் இயர் வந்து 9 lakhs வாங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டுருக்கு இப்போது. ஸோ லாஸ்ட் இயர்லாம் வந்து விநாயகா மிஷன் 12 lakhs பெர் இயர் அப்படின்ற ஃபீஸ்லாம் வந்து எம்டிக்கு போச்சு, சரியா? ஸோ இந்த அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஹோமியோபதி ஃபீஸ் கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லலாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். ஒரு சில காலேஜஸில் இட் ரேஞ்சஸ் ஃப்ரம், ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh எல்லாமே முடிஞ்சிடும் பெர் இயரே, ரைட்டா? பட் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 to ஒரு 3.5 lakhs வரைக்கும் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பிஎஃப்எம்எஸ் கோர்ஸில் பார்க்குறப்போ இதுதான் ஃபஸ்ட் இயரில், அதாவது பொதுவாக ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த மாதிரியான கோர்சஸ் நம்ம படிக்கிறப்போ எப்பவுமே 2 விஷயத்தையும் சேர்த்து படிச்சிருவோம். ஹோமியோபதி படிக்கிறோன்னா ஹோமியோபதிக்கான பிரின்சிபல்ஸ், ஹோமியோபதிக்கான மெட்டீரியா மெடிக்கா. இப்போ சித்தா படிக்கிறோன்னா சித்தா படிக்கிறதுக்கான சித்தாக்கான பிரின்சிபல்ஸ், சித்தாக்கான மெட்டீரியா மெடிக்கான்றது தான் அந்த மருந்துகள், மருந்து சார்ந்த விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸு. இது இல்லாமல் கூடவே ஜென்ரல் சயின்ஸ்ன்னு சொல்கிற விஷயம்லாம் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸில் வந்து ஃபிசியாலஜி, அதாவது நோய் உடல் இயல் அப்படின்னு சொல்லுவோம். அதே அனாட்டமி, உடல் கூறியல். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா மூலக்கூறியல், பயோகெமிஸ்ட்ரி படிச்சிருவோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரியல், மைக்ரோபயாலஜி வந்து படிப்போம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபொரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி வந்து படிப்போம். சர்ஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து படிப்போம். கூடவே ஓஎன்ஜி, ஒப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி வந்து படிப்போம். பீடியாட்ரிக்ஸ் படிப்போம். இது எல்லாமே அலோபதிக்ஸ் என்ன படிக்கிறோமோ அது எல்லாத்தையும் இங்கே வந்து படிப்பாங்க. கூடவே இந்தந்த ஸ்பெஷலைஸ் சிஸ்டம், இப்போ ஹோமியோபதி ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து கைனகாலஜியில் வந்து சொல்லுவாங்க, அந்த விஷயத்தையும் சேர்த்து. இதே சித்தாவாக இருந்தால் சித்தால ஓஜியில் என்ன சொல்கிறாங்க, சித்தால பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, சித்தால ஃபொரன்சிக் மெடிசனில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடிஷனல் விஷயத்தையும் சேர்த்து படிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறவருடைய ஆயுஷ் எஜுகேஷன் வந்து இருக்குது. ஸோ அப்படின்றதுனால நீங்கள் ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்ட்ஸையும் தெளிவாக பார்க்கக்கூடிய அந்த நாலேஜ் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு உருவாயிடும். பட் ஏட்டுச்சுரக்காய் கறிக்கு உருவாது அப்படின்ற மாதிரி நம்ம என்னதான் படித்தாலும் அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறோம், எப்படி லேர்ன் பண்ணிக்கிறோம், அதை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறதுனால தான் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனா அப்படின்றது வெளியே வர முடியும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ ஜாப் கேரியர் அவுட்கம் வந்து ஜாப்ஸ் எதுவும் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் எதுவும் இருக்கா சார்னு கேட்டால் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் இருக்குது. பட் இது வரைக்கும் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ன்றது தமிழ்நாட்டில் எதுவும் கிடையாது, அதர் ஸ்டேட்ஸில் வந்து இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியா மெடிக்கா, எம்டியில் மெட்டீரியா மெடிக்கா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா மருந்து சார்ந்த ஆராய்ச்சி, மருந்து சார்ந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு மெடிசன் டிபார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது கண்டிப்பாக இருக்குங்க. அப்ராட்லேயும் இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா பீயிங் இட் இஸ் ஃப்ரம்
அதர் கண்ட்ரிலேருந்து வந்த ஒரு மெடிசன்ஸ்னால பேர் சொன்னாலே கண்டிப்பாக டெஃபினட்டாக அதுக்கான இன்டர்நேஷனல் கிராஸ்ப் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் ஓஎன்ஜிசின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்லாம் அந்த சென்ட்ரல் கான்ட்ராக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து போடுவாங்க. அதில் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது வந்து 2022 வந்திருக்கு. ஸோ ஓஎன்ஜிசியில் வந்து கான்ட்ராக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எடுத்திருக்காங்க. 65,000 சேலரி, ஒரே ஒரு போஸ்ட்டு. சரியா, இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு இதுலையும் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எடுப்பாங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் எல்லாமே 1-2 இப்படி தான் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரியா, ஸோ இதே எல்லா எய்ம்ஸ்லேயும் ஒரு ஹோமியோபதி போஸ்ட் வந்து எடுப்பாங்க. இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், பிரிக்ஸில் வந்து எடுத்துருக்குறாங்க, நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸில் வந்து எடுக்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது உங்களுக்கு வந்து பார்ட் டைம் பேசிஸில் என்ஆர்ஹெச்எம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் எடுக்கிறது வந்து எடுப்பாங்க. நம்ம அந்த ஸ்கில், அந்த போஸ்டிங்க்கு நம்ம என்ன ஸ்கில்ல இருக்கோம் அப்படின்றதான் இதில் வந்து இது. ஸோ லெக்சரராக போகலாம், ஹோமியோபதி டாக்டர் ஆகலாம், சயின்டிஸ்ட் ஆகலாம், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றத விட மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ், நீ ஒரு ஃபார்மால நீ ஒரு பிக் பர்சனாக ஆகிட்ட. ஸோ அப்போ நீ ஒரு ரீஜனல் மேனேஜராகவோ அல்லது ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ அல்லது ஒரு உங்களுக்கு என்ன ரோல் தராங்களோ அந்த மாதிரியான போஸ்ட்டில் டாக்டர் கேட்டகரியில் நீங்கள் வந்து இருக்கலாம். சரியா, ஸோ இது ஃபார்மசூட்டிக்கல்னா ஃபார்மசிஸ்ட் அப்படின்றது கிடையாது, ஃபார்மசூட்டிக்கல் ரிசர்ச்சர், அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து போகலாம். ஹோமியோபதிக் மெடிசன்னாலே பொதுவாக வந்து டைலூஷன் பேஸ் தாங்க. டைலூஷன் பேஸில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஒரு பிளான்ட் வந்து ஒரு ஆல்கஹால் பேஸில் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுப்பாங்க. அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ராக்ட்ல இருந்து ஒரு டிராப்பை தூக்கி இன்னொரு இதில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு டிராப்பை எடுப்பாங்க, அதை இன்னொரு ஆல்கஹால் 99 டிராப்ஸில் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுப்பாங்க. இப்படி பகுதியாக எடுத்து பொட்டன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு இப்படி டைல்யூஷன் பண்ணி போகிறாங்களோ அந்த இதை 1C 2C 3C 4Cன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எத்தனை சி போகுதோ இத்தனை சிக்கு ஹையஸ்ட் த நம்பர் ஆஃப் த சி அப்படின்றது ட்ரக்கோட பொட்டன்சி, ரொம்ப வீரியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குறைவான அளவு கொடுத்தாலே ரொம்ப நல்லா கேட்கும் அப்படின்றதும் இட் இஸ் அ கான்செப்ட் ஆஃப் நானோ டெக்னாலஜி, நானோ கான்செப்ட்ஸை வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பாப்புலரான ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விநாயகா மிஷன்ஸ் வந்திருக்கு, எக்ஸல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எக்ஸல் ஹோமியோபதி இருக்கு, ஆர்விஎஸ் ஹோமியோபதிக் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்கு, டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் இது எல்லாமே அஃபிலியேட் ஆகி வரும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வந்து செப்பரேட்டாக உள்ளதில் ஒரு வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயிட் மெமோரியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கன்னியாகுமரியில் இருக்கு, சாரதா கிருஷ்ணா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. ரெண்டும் ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ், லாஸ்ட்டாக சொன்ன ரெண்டும். ஸோ நல்ல கேசஸ், ஹெவியான கேசஸ் தான் வந்துட்டே இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரை டாப்பான கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான ரேங்கிங்ஸும் கொடுத்துருக்கேன். பாப்புலராக ப்ரைவேட் ஜாப்ஸ் பொறுத்தவரை ஒரு கன்சல்டன்ட்டாவோ, ஒரு ப்ரைவேட் ப்ராக்டிஷனராகவோ, ஒரு பப்ளிக் ஹெல்த் கன்சல்டன்ட், எம்பிஹெச் முடிச்சுட்டு எம்எஸ்சி பப்ளிக் ஹெல்த்தோ, எம்எஸ்சி எப்டியோமாலஜியோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பப்ளிக் ஹெல்த் கன்சல்டன்ட்டாகவும் ஒர்க் பண்ணலாம். ஒரு காலேஜில் டீச்சராகவும் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரிசர்ச்சர், ஃபார்மசூட்டிக்கல் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ கேசஸ் எந்த காலேஜஸ் அதிகமாக வருதுன்னு கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வெரி வெரி ஹை, ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதை விட்டால் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து சொல்லியிருப்பேன், அந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க கேசஸ். ஸோ ஹவு கேசஸ் ஆர் அப்ரோச்டு. சரி, ஒரு ஹோமியோபதி பொறுத்தவரை எப்படி சார் கேசஸ் அப்ரோச் பண்ணுவாங்க? ஸோ எதோ மாற்றம் வேறுகள் எதுவும் உண்டா அப்படின்னு கேட்டால் சிம்டம்ஸ் தாங்க ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. டயக்னோசிஸை விட அலோபதி டயக்னோசிஸ் அந்த தான் அப்படியே நம்ம பண்ணணும் விட இவங்களுக்கு சிம்டம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ கூடவே பாடி கான்ஸ்டியூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாடியினுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, உடல் கட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இவங்க நோய் கணிப்பை வந்து பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் எல்லாமே இதை அனலைசிஸ் பண்ணியும் பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியை கேட்டும் தான் இவங்க வந்து டயக்னோசிஸை வந்து ஃபைனல் கொண்டு வர முடியும். அப்போது பேஷண்ட்டை ஹிஸ்ட்ரி அப்படின்றது பேஷண்ட்டை உட்கார வச்சு அவங்கள்ட்ட பேசக்கூடிய, அந்த அவங்க கொஸ்டின்ஸை என்கொயரி பண்ணக்கூடிய இந்த விஷயங்களை செய்யும்போது தான் அவங்களுக்கு இது மாதிரியான அவுட்புட் வந்து தெளிவாக தெரியும். அப்போது ரைட் ஃப்ரம் பர்த்லேருந்து கேட்பாங்க, என்ன மாதிரியான பர்த்து, சி செக்ஷனா இல்லை சர்ஜிக்கலா, ஐ மீன் இது நார்மல் பர்த் டெலிவரியா, இண்டிவிஜுவாலிட்டி, அவரோட தனித்துவம் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாரா, ஸ்ட்ரெஸ் இருக்குதா, ஹேபிச்சுவல் எப்படி இருக்கும், பழக்கவழக்கங்கள் என்ன, உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இப்படி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை கேட்டு தான் அவங்க டயக்னோசிஸ்க்கு வர மாதிரி இருக்குங்க. இந்த விஷயத்தை ஏதாவது பேஷண்ட் சொல்ல மிஸ் பண்ணிட்டாலும் டயக்னோசிஸை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சரியாக மெடிசின்ஸ் வந்து கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் தெரப்பியூட்டிக் ஆஸ்பெக்ட்ஸில் வந்து கொடுப்பாங்க. இந்த சிம்டம்காக மருந்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கேட்கறது குறைவாக இருக்கும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் எடுக்கிறோம், நீங்கள் போய் என்ன சொல்லுவீங்க, பாடி பெயின் இருக்குங்க, ரொம்ப குளிருதுங்க, பசி எடுக்கல, தலைவலியாக இருக்குன்னு மட்டும் சொல்லுவீங்க. பட் இதில் என்னென்னா டெம்பரேச்சர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கையிலேருந்து ஸ்டார்ட் ஆகாதா, காலிலேருந்து ஸ்டார்ட் ஆகாதா, எந்த பகுதி குளிர்ச்சியாக இருக்குது, கழுத்து மட்டும் சுடுதா, நெற்றி மட்டும் சுடுதா, சாப்பிட முடியலன்னு சொல்கிறீங்க, எந்த சமயத்தில் சாப்பிட முடியல, என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட முடியல,
வாய் கசப்பு எதுவும் இருக்கா, அல்லது வேறு ஏதாவது டேஸ்ட் மட்டும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுட்டே இருக்கா, அவுட்புட் எப்படி இருக்குது, யூரினல் அவுட்புட் எப்படி இருக்குது, நீர் வாட்டர் இன்டேக் எப்படி இருக்குது, உறக்கம் எப்படி இருக்குது, உறக்கம் பகலில் உறக்கம் வருதா, நைட் உறக்கம் வருதா, காலைல எவ்வளோ நேரம் படுக்கிறீங்க, ஹெட்டேக்கோட நேச்சர் எப்படி இருக்குது. ஹெட்டேக் வந்து ஒரு சிலவங்களுக்கு பார்த்தா சார் ஈவினிங் மட்டும் எனக்கு தலைவலிக்குது, இல்லை டிவி பார்த்தா தலைவலிக்குது, யாராவது பேசினா தலைவலிக்குது. இப்படி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் இண்டிவிஜுவலான நுணுக்கத்துக்குள்ளே போயிட்டே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கேஸ் ஹிஸ்ட்ரியை பொறுத்து தான் அவங்களோட டிசீஸ் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸும் அந்த அவங்களோட இதில் ரூப்ரிக்னு சொல்லுவாங்க, அந்த ரூப்ரிக் மேட்சிங் அப்படின்ற விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணினாதான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸை, அந்த மெடிசன் ஆஸ்பெக்ட்ஸை நம்ம ப்ராப்பராக செலக்ட் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். ஸோ இட் இஸ் பியூர்லி டிபெண்ட் அப்பான் த பேஷண்ட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது. ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே வந்து சார் ஹோமியோபதி குமரம் அதை நம்ம மதுரையில் திருமங்கலம் சொன்னீங்க இல்லையா, அங்கே ஸ்பெஷலான ஏதாவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் மண்டே வந்து ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்குறாங்க, ஆர்த்தோ கேசஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. டியூஸ்டே குழந்தைங்களுக்கான மருத்துவ முறை, வெனஸ்டே ஸ்கின் தோல் நோய்களுக்கான மருத்துவ முறை வந்து பார்க்குறாங்க. வியாழக்கிழமை நான் கம்யூனிகபிள் டிசீஸ், டயபெட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்க்குறாங்க. ஃப்ரைடே ரீனல் கால்குலஸ், சாட்டர்டே ரீனல் கால்குலஸ். ஃப்ரைடே குறிப்பாக இன்னொரு விஷயம், இன்ஃபர்டிலிட்டி அண்ட் கைனகாலஜி ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் வந்து நிறைய வந்து பார்க்குறாங்க. கேசஸ் வந்து அதிகமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. இதே இவங்களுக்கு எம்டிலாம் எங்கே சார் இருக்குது, எம்டி நம்ம ஊரில் கிடையாது, ஒரு சில ப்ரைவேட் காலேஜஸில் இருக்குது நம்ம ஊரில். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டால் எம்டி இன் ஹோமியோபதி இன் மெடிசன், எம்டி பீடியாட்ரிக்ஸ், எம்டி மெட்டீரியா மெடிக்கா தான் மருந்து சார்ந்த ஆராய்ச்சிகள் இந்த துறையை சொல்லியிருந்தேன். எம்டி ஆர்கனான் அப்படின்றது அவங்களோட பிரின்சிபல்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும். எம்டி ரெப்பர்டரி அண்ட் சைக்காட்ரிக் மெடிசன், இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு ஹோமியோபதிக்கான ஒரு விஷயம். ஸோ நம்ம இதில் ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரை ஹோமியோபதிக்கான அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டிருப்பீங்க. GAM அப்படின்னு சொல்லிட்டு ஆயுஷில் உள்ள நம்ம tnhealth.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே போட்டு முடிச்சிருப்பீங்க போன மந்த்து. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே தான் நீங்கள் ஹோமியோபதிக்கும் வருவீங்க. ஸோ ஹோமியோபதி என்ன இது இப்போ நான் சொன்னது இது மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை, சித்தாக்கும் இதே மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும், யுனானிக்கும் இதே மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு எல்லா ஸ்லைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கில் தான், இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களை வந்து பெரிய ஆளாக்கும் அப்படின்றது எந்த விதத்துலையும் மறந்துடவே கூடாது. ஸோ தயவுசெய்து அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.